ஆமாம். காப்பிரைட் சில இதெல்லாம் சொல்லக்கூடாது, தனியாக தான் சொல்லணும். ஏன்னா இல்லை அதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், காப்பிரைட்ஸில் ஒரிஜினலில் வந்து அப்படியே எடுத்து போடக்கூடாது. ஒரிஜினலாக எடுத்து இப்போ பிக்சரில் போடுறாங்க இல்லைங்களா, எங்களோட பாட்டு பொட்டு வச்ச தங்க குடம் சொர்க்கமே என்றாலும் அது அந்த மாதிரி போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு பெரிய காப்பிரைட்ஸில் டெஃபினட்டாக கொடுத்தாகணும். ஏன்னா எங்களுடைய நாங்கள் பண்ண வேலையை அப்படியே எடுத்து போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு காப்பிரைட்ஸ் உண்டு, டெஃபினட்டாக கொடுத்தாகணும். அது பெர்மிஷன் வாங்கணும். அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட வந்து அனுமதி கேட்டுக்கலாம். அப்படி படம் பண்ணுறவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நன்றி, இந்த படத்தில் இந்த பாடலை கொடுத்ததற்காக இளையராஜா அவர்களுக்கு நன்றி அப்படி சொல்லி போட்டிருந்தாங்கன்னா சரியாக போடுறோம். அவர் போய் கேட்டால் அவர் கொடுத்துருவார், எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அவங்க கேட்காம போடுறதுனால தான் நமக்கு எரிச்சல் வருது. நம்மளை அதை யூஸ் பண்ணி நமக்கு பெரிய படங்கள் நம்ம ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்லவே தேவையில்லை. தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம பாடல்கள் பாப்புலராக நமக்கு சந்தோஷம் தான். வந்து ஒரு அனுமதி, இளையராஜா அவர்கள் நன்றின்னு ஒரு போடுறதுக்குன்னு ஒரு வார்த்தை போடுறதுக்குன்னு இந்த பாடலை கொடுத்து உதவி இளையராஜாவுக்கு நன்றி போடலாம். அப்போ எங்களை மதிக்காமல் நீ போயா நீர் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. இந்த காப்பிரைட்ஸுங்கிறது வந்து கம்போஸ் பண்ணப்பட்டவர்களுக்கான உரிமையான எந்தெந்த காலத்திலும் இது என்னுடைய கம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமதி வாங்கியிருக்காங்க. அதனாலாம் இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே ஏஆர்எம் எல்லாருமே வாங்கியிருக்காங்க. அப்போ அதை அடுத்தவர்கள் யூஸ் பண்ணும்போது மேடையில் பாடுறதுக்கெலாம் நான்லாம் அண்ணாட்ட சொல்லி அண்ணாட்ட பேசி அது ஒரு தடவை சண்டை கூட வந்தது ஞாபகம் நினைக்கிறேன். லைட் மியூசிக்காரங்களாம் அவங்கெல்லாம் விட்டோன்னா லைட் மியூசிக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டார் அண்ணா வந்து. லைட் மியூசிக்கு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் அதை விட்டாங்க. அதனால் லைட் மியூசிக்கில் வர்றதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஃபுல் சாங்கும் போடாமல் ஒரு ப்ரோக்ராமை போடாமல் ஒரு சின்ன பிட்டா இந்த பாட்டு பாடினாங்க இந்த பாட்டு பாடினாங்கன்னு ஒன்று சாம்பிளாக போட்டிங்கன்னா அதில் ஒன்று காப்பிரைட்ஸில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ஒரு பல்லவி ஒரு சரணம் ஒரு பேக்ரவுண்டுன்னு போட்டிங்கன்னா அது காப்பிரைட்ஸில் வந்துடும். இந்த பாட்டு பாடினாங்கன்னு சின்னதாக போட்டு விட்டிங்கன்னா எந்த காப்பிரைட்ஸும் வர்றதுக்கு இருக்காது, முடியாது. அது இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ரூல். இப்போ அமிதாப் பச்சன் சார் வாங்கியிருக்காங்க, இந்தியாவில் நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. என்னை பற்றி செய்திகளை போடக்கூடாது, ஏன்னா தவறான திரிதலோடு வருது. அதே மாதிரி ஏஐயில் எடுக்கும்போது நம்ம முகமே இல்லாமல் ஒரு காமெடியாக வந்து இப்படி போகுது. அது மாதிரி அசிங்கப்படுத்தி கொள்ள வேண்டாமேங்கிறதுக்காகவும் ஏஐக்கு நம்ம அடிமையானோம்னு சொன்னால் நம்ம மூளை வேலை செய்யாது. ஏஐயில் போய் நம்ம அடிமையாக போயிட்டோம்னா, ஃபோனில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் மூளை வேலை செய்யாது. வாத்தியானம் பண்ணியிருக்கான்னு நீங்கள் காட்டிக்கலாமே தவிர அது ஏஐ பண்ணது, அதுக்கும் உங்கள் பேருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஆகவே ஏஐயே நம்பக்கூடாது. நம்ம மூளையில் அது மாதிரி கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதை அங்கே கொடுத்துட்டு இப்போ ஓசியாக கொடுப்பாங்க, பின்னால் வரும் பொறுங்க, பின்னாலும் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? சந்தோஷம். சொல்லுங்கள். நாங்கள் எங்களுக்கு இருக்கிற வேலையில் நீங்கள் வந்து என் கூட ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இருந்து பாருங்கள். என்னென்ன வேலைகளில் மாட்டிக்கிறோம், என்னென்ன கதைகளை கேட்குறோம், என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறோம், என்னென்ன வேலைகளில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதுக்கிடையில் இதில் கவனம் செலுத்துகிறோம்னா எங்கள் கவனம் வேறு மாதிரி போய்டும். அண்ணனே சொன்னாங்கள்ல, நான் எல்லாம் நம்ப மாட்டேன். நான் வந்து நானாக என்னுடைய திங்கிங்கில் அது என்னென்னா, நீங்கள் ஒரு டியூன் அதில் கொடுக்குறீங்கன்னு வைக்கலாம், இதை கம்போஸ் பண்ணேன்னா அது வந்துடும். அப்போ உங்களுக்கு புதுசாக நம்ம ஏதோ ஒரு மொழியில் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு காலரை தூக்கி விடுவீங்க. அது உங்கள் மூளை இல்லை, உங்கள் மூளையில் உருவாகலை. அது அங்கே அவங்க கொண்டு போய் அவன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான். நம்ம மூளையை கடைசி வரைக்கும் நம்ம மூளையில் வரக்கூடிய விஷயங்கள் தான், எழுத்துக்கள் தான், பாட்டு தான், குரல் தான் நிற்குமே தவிர மற்றவைகள் நிற்காது. அது வேறு மாதிரி போயிடும். அதனால் ஏஐ நம்பாதீங்கிறதுக்காக அந்த மீட்டிங் இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். அது மாதிரி ஏஐயில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது எல்லாருக்குமே நீங்களே பார்க்கலாம். சில இடத்துல காமெடியாக இருக்குது, இப்போ உருவம் கரெக்டாக இருக்குது, மற்றபடி சிரிக்கும் போது வேறு யாரும் மாதிரி பேய் மாதிரி தெரியுது, அந்த மாதிரி இருக்குது. அது சரியாகணும். அது மாதிரி அதை கேவலப்படுத்துறதுக்காக பல பேர் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது பரவிட்டு வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் மேலேருந்து இப்போ ஷாருக் கான்லேருந்து இப்போ அமிதாப்ஜிலேருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் ப்ரெஸ்ஸில் என்னை வந்து இதை பற்றி எழுத வேண்டாம், எங்களோட அனுமதி இல்லாமல் இது பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பண்ணால் போதும், மற்றபடி வேறு எதுவும் வேண்டான்னு சொல்கிறதுக்காக தான் அது வந்திருக்கே தவிர இன்டர்நேஷ்னல் ரூலை ஃபாலோ பண்ணி தான் அண்ணன் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு செய்தி. வேற ஒன்று யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் உங்களுக்கே தெரியுது. நான் பதில் சொல்கிறத விட உங்களுக்கே தெரியும் என்ன காரணம் சொல்லுங்கள். அப்போ மியூசிக் டைரக்டர் போடுறது நல்லா இல்லையா? அவங்களால இந்த மாதிரி பாட்டு போட முடியாதா?
அது நான் சொல்லக்கூடாது. தம்பிங்க எல்லாம் நம்ம பிள்ளைங்க, நம்ம சகோதரர்கள், நம்ம குடும்பம். அதனால் அவங்கள குறை சொல்கிறதில்ல. ப்ரொடியூசரோ டைரக்டரோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்தால் அது சொன்னாங்கன்னா அவங்க போடுவாங்க. மியூசிக் டைரக்டர் அதை போடுவாங்க. அதே மாதிரி போட்டு தருவாங்க. இது 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 ஜோடி மஞ்ச கூறுவினா இவங்க ஒன்று போட்டதா தத்தாரா ஒன்று போடலாம். போட்டு அதே மாதிரி ஆனால் அந்த பீட்டு வந்து உங்களுக்கு பழக்கப்பட்டதுனால, அந்த பாட்டு பழக்கப்பட்டதுனால அது படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு குஷியை ஏற்படுத்துது. ஆல்ரெடி பார்த்தா இப்படி மாற்றி பார்க்குறோமே அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் தான் அது வருதே தவிர மற்றபடி ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இசையமைப்பாளர்கள் இதற்கு மேலும் இசைப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதற்கு தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இடம் கொடுக்குறது இல்லைங்கிறதான் ஒன்று. அவங்கள்ட்ட சரி ஐயோ அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பாட்டை போடியானா போட்டுருவாங்க. அதை வர வைக்கணுமே தவிர பல சிலையை எடுத்து போடுறதுங்கிறது கொஞ்சம் சில நேரத்தில் தேவைப்படும். அதை அனுமதியோடு பெற்றுக்கொண்டால் நமக்கு நல்லது. அதான் இளையராஜா இல்லை, கங்கைமரன் இல்லை, வேறு என்னது சொல்கிறதா இல்லை. இளையராஜாவும் இல்லை, கங்கைமரனும் இல்லை. கங்கைமரன் அப்போ யாராவது இப்போ ஃப்ரீயாக படம் பாட வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதி கொடுத்துருவான். காசெல்லாம் வாங்குறதில்ல, வச்சுக்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் இருக்கமே தவிர மற்றபடி அண்ணன்லாம் அந்த நிலைமைக்கு இறக்கக்கூடாது. அவருக்கு சிம்பனி எழுதிட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. உட்காந்து புக்கில் சிம்பனி எழுதிட்டு இருப்பார். இல்லை புதுசாக பகவத்கீதை முடிச்சிருக்காரு. அந்த மாதிரி பல வேலைகளில் பெரிய வேலைகளில் உட்காந்துருக்காரு. எனக்கு சினிமா வேணும், அவங்க நடிக்கிறது போகணும், அந்த ஆசையே கிடையாது. சதா சர்வ காலமும் மியூசிக்கிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள் எனக்கு அண்ணனா கிடச்சிருக்காருன்னா எல்லா வீட்லேயும் சொல்கிறது தான். என்னை விட பாக்கியசாலி வேறு யாரும் கிடையாது. ஏன்னா ஒரே தம்பி நான் தான் இருக்கேன். அதனால் அவ்வளோ பெருமைகளும் எனக்கு தான் வந்து சார். ஐயோ எங்கள் அண்ணா அப்படின்ற மாதிரி அவருடைய தவறுகளை ஒரு ஆள் வசந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட என்ன தவறு இருக்குன்றதை நோட் பண்ணுறதுக்கு பல பேர் அப்படி சுற்றிட்டே இருப்பாங்க. என்ன ஏதாவது ஒன்று பிடிச்சது ஆள் மடக்கணுண்டா ஏன் அவன் தூக்கி விடுக்கல. நல்லா சமீபத்தில் ஒரு இடத்துல வந்து ப்ரெஸ்ஸில் நான் திட்டேன். அதை போட்டு பெருசாக பண்ணிட்டீங்களே, அது என்ன நடந்ததுன்னு போட்டிருக்கணும் இல்லையா நீங்கள். அது மாதிரி எங்களை நல்லா வளர்த்து விடுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க நல்லவங்கப்பா. ஏதோ இது நடந்த ஏதோ ஆத்திரத்தில் பட்ட சிவகுமார் சார் மைக்கை தள்ளி விட்டார், ஃபோனை தள்ளி விட்டார். அதுக்கு யாராவது எதாவது பண்ணிங்களா? ஒருத்தர் ஒன்றும் பண்ணல. நான் வந்து சத்தம் போட்டு போகிறதுக்கு அவர் பின்னால் நின்றுட்டு அவர் கேமராவை இப்படி பார்த்து, நம்ம இங்கே கேமரா பார்த்து பேசிகிட்டு இருக்கோம், அவரை என்ன பார்க்குறதில்ல, பக்கத்தில் நின்றுட்டு அப்படி நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் பார்க்கும்போது நீங்களே பார்ப்பீங்க. அவங்க பேசுகிறவங்கள பார்க்க மாட்டாங்க. அங்கே கேமரா பார்த்து அப்படி ஏன்னா அவங்க வீட்டுக்கு நியூஸ் சொல்கிறாங்களாம், பார்த்தியா நிற்கிறேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி. அதனால் நீங்கள் ஃப்ரேமில் பார்த்து நீங்கள் சொல்லணும். இவ்வளோ ப்ரெஷர் இருக்கிறீங்க உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேட்டிக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இப்போ அட்மாஸ்ஃபியரில் ஆட்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சார் தயவுசெய்து அவரை அனுப்புங்க சார், நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க சார், தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் எதுக்கு பின்னால் கூட்டம் உங்களுக்கு? அவருடைய பேட்டி பேச்சு தான் உங்களுக்கு முக்கியம். அதனால் அப்படி மாறினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ப்ரெஸ்ஸுக்கு நான் சொல்லிக் கொடுறது அதுதான். அதனால தான் அது ஒரு 200 பேர் 300 பேர் செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்காங்க சார். அதில் அழுத்து போய் வெளியே வந்தோன்னே கேமரா தின்னுட்டு சார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா அவன் பக்கத்தில் கூட்டத்தை விலக்கிட்டு வந்துட்டு அப்படின்றாங்க. இது கஷ்டமாக இருக்குது. இப்படி திரும்பி பார்த்தா வாயா வந்து பேசியான்னு சொன்ன காரணம் தான். அதுதான் நடந்தது. அதை பெருசாக போட்டு என்னை வந்து ஒரு மோசமான ஆளாக ஆக்கிட்டேக்கல சார் நீங்களா. சரி ஆமாம். ஏன் பிரேம்ஜி பண்ணிகிட்டு இருக்கான் படம் பண்ணி அவங்க படிக்க விட்டாச்சு. இப்போ எழுதுறா, இங்கிலீஷில் எழுதுறாங்க. அதை தொழிலுக்கு கொண்டு வரணுங்கிற ஆசை கிடையாது. எங்கள் பிளட்லேயே இருக்கிறத எங்கள் பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கு வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் உங்கள் சந்ததிகளை அப்படி வளர்க்கணும். உங்கள் ஆட்கள்லாம் ப்ரெஸ்ஸில் வர விடாமல் இதில் பல கஷ்டப்பட்டுருக்கீங்க. உங்கள் பையனும் மற்றவங்களாம் ப்ரெஸ்ஸில் வர வேண்டாம்டா, நாங்கள் ரொம்ப பாடுபட்டோம். நான் இப்போ வெங்கட் பிரபுவே சினிமாவுக்கு வர வேண்டாம்னு துரத்தினேன். லண்டனில் படிக்க வைக்கிறதுக்கு. அமெரிக்காவில் படித்தான், லண்டனில் படித்தான். 2 பேரையும் இந்த பக்கம் சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே அனுப்புனா கரெக்டாக வந்து நிற்கிறான். ஒரு சான்ஸ் வந்து டைரக்டர் ஆகிடும். தான் அதில் சாதிக்கிறாங்கன்றதே நமக்கு சந்தோஷம். நம்ம மியூசிக் பண்ணக்கூடாது சார். சார் காலங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் இன்றைக்கி வந்து பண்ணல. கொஞ்சம் பிரபுட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வெங்கட் பிரபுட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் சார். உங்கள் அப்பா நல்லா தானே இருக்கார். அவரை போட்டு படம் அடியா, அவரை போட்டு இப்போ ஆக்ட் பண்ணுற ஒரு படம் லெனின் பாண்டியன்னு ஒரு படம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வருது. அதை பார்த்துட்டு நீங்கள்லாம் கண்டிப்பாக கூட தயாராக இருக்கு. ஏன்னா வந்து அவ்வளவு ஹார்ட் டச்சிங்கான படம் வந்திருக்கு. என்னுடைய சுய விளம்பரமாக கொஞ்சம் சொல்லிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நல்லா வந்திருக்கு. அதை பாருங்க. அவங்க படத்தில் அறிமுகமாகும்போதே நிலா காயும் நேரம் சரணங்கும் போது
பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரசிக்காம இருக்க மாட்டோம். ஏன்னா அது அந்த சுச்சுவேஷன் இப்போ பிரசாந்த் தான் அவங்களும் ஆக்ட் பண்ணிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம் நல்லா இருக்கு அந்த பொண்ணு அப்படிங்கிறதா இருக்கும். தவிர இது வரைக்கும் சினிமாவில் கெட்ட பேர் வாங்காத எங்களை பற்றி தெரியும், ப்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எந்த விட கான்ட்ரவர்சிலையும் ஈடுபடாமல் உட்காந்துருக்கக்கூடிய ஆட்கள். பார்த்தா நல்லா ரசித்தோம். நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணோம், நிறைய படங்கள் கலந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து எனக்கு ஜோடியாக நடக்கிறாங்கன்னா அம்மா சொன்னோன்னா அது ஏன் வந்த உடனே வழியிறீங்க அப்படின்னு, வேறு வழி இல்லைம்மா நான் நினச்சேன்னா நீ வந்து எனக்கு ஜோடியாக நடிப்பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக போச்சு. இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட் சார், டெவலப்மெண்ட் நம்ம நினைக்க முடியாது. காலையில் 10 மணிக்கு ஒரு ஷோ சார், 2 மணிக்கு ஒரு ஷோ சார், சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ஷோ, 3 ஷோவை பண்ணுறாங்க. காமராஜர் ஹால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் 3 மணி நேரம் சார். 10 to 1 ஒரு ஷோ, 2 to 5 ஒரு ப்ரோக்ராமு, அப்புறம் வந்து 6 to 10 ஒரு ப்ரோக்ராம் சார். ஸோ 3 ஸ்லாட்டாக பண்ணுறோம். இதில் சுஷீலாமாவை இன்வைட் பண்ணியிருக்கோம், சிற்பி சார் வராரு, இவர் தானு சார், கலைப்புலி தானு சார் வராரு, டைரக்டர் வசந்த் சார் வராரு, சித்ரா லக்ஷ்மண் சார் வராரு, அதே மாதிரி சூப்பர் சிங்கர்ஸ், சன் சிங்கர்ஸ், பிளேபேக் சிங்கர் ரோஷினி வராங்க, செந்தில் தாஸ் வராரு, மாலதி வராங்க. நிறைய, அதாவது என்னோடய இசை பயணத்தில் நிறைய பேர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ள இவங்களெல்லாம் நான் கேட்டவுடனே இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ இது முதல்ல அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹம்பிள் ஹியூமன் பீங்னா பின்னணி பாடகி கங்கா. ஸோ இவங்க எல்லாருமே இவங்க வராங்க, ஆளுக்கு ஒரு சாங் 2 சாங் பாடுறாங்க. ஸோ இதுதான் 100க்கும் மேற்பட்ட செலிப்ரிட்டிஸ் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க சார். சார் ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான இது என்னென்னா சார், இந்த இல்லை சார், முதல்ல இந்த நிகழ்ச்சி 40 வருஷத்தை ராஜா சார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் நான். அவர் போயிட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி 40 இயர்ஸ் பண்ணுறேன் சார், அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு தான் வந்தேன் நான். ஸோ நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எது சார்? 40 வருஷம் மியூசிக் ஃபீல்டில் இருக்கிற இவரை நாங்கள் பாராட்டுறோம், நாங்கள்லாம் சேர்ந்து. அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா 40 வருஷம் லைட் மியூசிக்கை விடாமல் கிராமங்கள்லேயும் சரி, நகரங்கள்லேயும் சரி, திருமண வீடுகள்லையும் சரி, சபாவிலையும் சரி நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு உண்டு. அவருக்கு தான் மற்றவங்களை பாராட்ட தனி விழாவை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து அவர் 40ஆவது வருஷத்தை கொண்டாடுறதுனால இவரை நம்ம கொண்டாடலாம். இது 2லேருந்து 5 வரைக்கும் வந்து ரோட்டரி கிளப் அவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சியில் ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது எனக்கு கொடுக்குறாங்க. அது ஐயா கையால் நான் அந்த நிகழ்ச்சியில் நான் வாங்குகிறேன் நான். ஸோ இதுதான். நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிமா. எல்லாம் சாப்பிட்டீங்களா? வெரி குட் சார், வெரி குட் சார்.